இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஆமென். ஆமென். சோ கடந்த 2 வாரங்களாக ஒரே தலைப்புல தான் வசனங்களை தியானித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அது ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்ற தலைப்புல. சோ கடந்த வாரங்களை வாசித்தது போல இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருக்க கடவோம். எல்லாருக்கும் ஒரு வேகம் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கு, எனக்கு ஒரு ஸ்பீட் இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓட்டத்தை ஓடணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனாலும் ஒவ்வொரு காலகட்டத்துல கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நமக்கு எவ்வளவு வெளிப்பாடுகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த வெளிப்பாடுகளை பெற்ற பிள்ளைகளாக அதில் தரித்திருந்து அதுல ஓட்டத்தை நம்ம பிடிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வசனம் சொல்வது போல நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு, அப்ப கண்டினியூ இன் growth, ஆவிக்குரிய வளர்ச்சியில அனுதினமும் நாம் பெருகி கொண்டே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சோ ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் நாம் இருக்க கடவோம் அப்படின்னு பாக்குறோம். இப்போ ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம எல்லாரும் அடையணும். இப்படி வந்த காலகட்டத்துல நம்ம ஒரு குழந்தையாக வந்திருக்கலாம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் நமக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். அந்த வெளிப்பாடுகள் மூலமா நிறைய காரியங்களை கற்றுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்ற வகை இருக்கிற அந்த ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ கட்டட சபைகள்ல வாழ்ந்த காலகட்டத்துல நமக்கு வசனங்கள் தெரிஞ்சிருந்தும் கூட அந்த வசனத்துடைய முழு அர்த்தம் புரியாம நம்ம சபைகளுக்கு போய் கொண்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த வசனத்தோட அர்த்தம் என்ன, கர்த்தர் என்ன விரும்புகிறார், எது அவருக்கு பிரியமா இருக்கு பிரியமா இல்லை என்றதை வகையறுத்து பார்க்கக்கூடிய ஞானத்தை நம் அனைவரும் பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில அந்த பெற்ற பிள்ளைகளாய் மாத்திரம் ஒரு ஸ்டாக்னண்டா இல்லாம இன்னும் அதிகமாக வளர்றதுக்கு நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு இருக்குது பார்க்கிறோம். அதுக்கு ஆதாரமா தான் பிலிப்பியர் 3:16 சொல்லுகிறது. இப்போ ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படின்றது நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. இது கட்டளையாவே நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ இது ஆப்ஷன் எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சா போதும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலான்ற மாதிரி யாரும் நினைக்காம இது கட்டளையாக பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக ஆவியில வளர்வதற்கு நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்த விரும்புகிறார். இப்போ என்னால ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஏன் ஆவிக்குரிய வளர்ச்சி என்னால பெற முடியல, நாம நிதானித்து அறிவோம். நம்ம எல்லாரும் ஆதியில கொண்டிருந்த அதே அன்பை நம்ம இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறோமா? ஞானஸ்நானம் பெற்ற அந்த நாள் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அன்னைக்கு ஒரு உடன்படிக்கை கர்த்தரோட நம்ம எல்லாரும் போட்டோம். அன்னைக்கு நம்ம இருந்த அந்த ஜீல், அந்த உற்சாகம், அந்த ஆவியில உற்சாகம் இன்னைக்கு வரைக்கும் அதே உற்சாகத்தோடு நம்ம எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோமா, இல்ல அந்த உற்சாகம் குறைந்திருக்கிறதா என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஏன்னா ஒரு காலகட்டம் வரும் பொழுது ஒரு ஆவிக்குரிய ஒரு தேக்க நிலை, இந்த உலகத்தோட குழப்பங்கள், இந்த உலகத்தோட கவலைகள், இந்த மாதிரி சில காரியங்களால பின்மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ சில டைம் ஒரு ஆவிக்குரிய ஒரு மன நிறைவு, நான் இத்தனை வருஷமா எனக்கு வசனங்கள் தெரியும், நான் எவ்வளவோ கர்த்தருக்காக நான் மனம் மாறி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரைடோ இல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு மன நிறைவோ நமக்குள்ள இருக்குதான்னு நிதானத்தை பார்ப்போம். ஏன்னா இதுக்காக நாம் யாரும் அழைக்கப்படவே இல்லை. சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்ப ஏதாவது டிசெப்ஷனை கொண்டு ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை கொண்டு நம் ஆத்மாவை கெடுக்க வேண்டும் அவன் சுத்தி திரிகிறான் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வெளிச்சத்தை பெற்ற பிள்ளைகளாக வெளிச்சத்தில் நிலைத்திருக்கவே நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நமக்கு ஏதாவது வெளிப்பாடு, நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்திருக்காரு. அப்ப எந்த வெளிப்பாடை கொடுத்திருக்காரோ அதுல உறுதியா நம்ம தரித்து நிற்கும் பொழுது இன்னும் அதிகமாக வெளிப்பாடுகளை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் பெற்ற வெளிப்பாடுகளுக்கு கீழ்ப்படியாம நம்ம ஸ்டாக்னண்டா இல்ல ஒரு பின்மாற்றம் அடைந்தோ ஒரு ஆவிக்குறை மன நிறைவோட இருந்தா இல்ல உலகத்தோட கட்டுகளுக்கு நம்ம இடம் கொடுத்து அதுல சிக்குண்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை கர்த்தர் கண்டிப்பா தர மாட்டார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வெளிச்சத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்குன்னு சொல்லி போன வாரங்கள்ல முதல் தலைப்பை நம்ம பார்த்தோம். வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 12. ஜான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். ஆமென். சோ மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒளியாக வந்தார். அப்போ அவரிடம் இருந்து ஒளியை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிற நாமும் கூட இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறோம். அப்போ நாம இருளில் நடவாமல்
அப்படின்னா நம்ம பாதங்களுக்கு வெளிச்சமாக இருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள். அப்ப அந்த வசனங்களை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய பாதங்களுக்கு வெளிச்சமா இருக்கிற அந்த வசனத்தை வந்து பிடித்துக்கொண்டு அவருடைய போதனையில் நடத்தப்படுற வாழ்க்கை தான் இருளிலே நடவாத வாழ்க்கை. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனங்களின்படியாக வாழ்கிற வாழ்க்கை தான் நம்ம இருளில நடக்கிறோமா இல்ல ஒளியில நடக்கிறோமான்றது வகையறுத்து பார்க்கக்கூடிய ஞானத்தை நமக்கு தருகிறது. அப்போ வசன கீழ்ப்பட்டு நடந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒளியில் நடக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆனா அதுல இருளில் நடக்கிறோம் அப்படின்னா வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிற வாழ்க்கை இருளிலே நடக்கிற வாழ்க்கை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நான் என்ன செய்யணும்? அப்ப என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய செயல்பாடுகள், நான் இது எல்லாவற்றையுமே வந்து கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்து போகுதா இல்லையா? இப்போ ஒரு சிந்தனை உங்களுக்கு வருது, ஒரு யோசனை வருது அப்படின்னா அந்த யோசனை வசனத்தின் பிரகாரமாக இருக்குதா இல்லையா? வசனத்தின் பிரகாரமாக அந்த யோசனை இருந்துச்சுன்னா அப்ப நம்ம வந்து ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட்டோட சரி கர்த்தருடைய வசனங்களுக்கு வந்து ஒத்து போகுதுன்னா அது நம்ம கீழ்ப்படிலான்ற அந்த எண்ணங்களோட நம்ம கீழ்ப்படிச்சு போகணும்னா கண்டிப்பா நம்ம ஒளியில் இருக்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஆனா ஒருவேளை ஒரு சிந்தனையோ ஒரு செயலோ நம்ம செய்யும் பொழுது அது கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்து போகாம போகுதுன்னா அது இருளிலே நடக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடும். அப்போ நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலேயும் இது கர்த்தருக்கு பிடிக்குமா? இந்த டிசிஷன் எடுக்கிற இந்த முடிவு கர்த்தருக்கு பிரியமானதா இருக்குமா? நான் யோசிக்கிற இந்த யோசனை கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா இல்லையா? நான் செய்கிற செயல்பாடுகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா இல்லையா என்றத ஒவ்வொன்றையும் நாம் நிதானித்து அறிந்து அதை வகையறுக்கும் பொழுது நம்ம வந்து அவருக்கு பிரியமான காரியங்களை நடப்பிக்கும் பொழுது கண்டிப்பா நாம் எல்லாரும் ஒளியில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக மாற முடியும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ரெண்டாவதா நம்ம பார்த்த தலைப்பு போன வாரங்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேக்க நிலை அப்படின்ற தலைப்புல சில வசனங்களை பார்த்தோம். அது குறித்து வசனம் வாசிப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 12, Hebrews 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். ஆமேன். 1 பேதுரு வசனம் சொல்லுது, உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்புறம் நீங்களும் நானும் இந்த கால் கர்த்தருடைய சத்தியத்தை அறிவிக்க வேண்டிய அந்த கால் நம்ம எல்லாருக்குமே இருக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த புண்ணியங்களை அறிவிப்பதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். அப்போ சத்தியத்தை அறிந்த பிறகும் கூட நம்ம இன்னும் போய் போதிக்காமோ மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. அப்ப வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய ஒரு தேக்க நிலை, ஒரு ஸ்டாக்னன்சி வந்துச்சு அப்படின்னா நம்மளால முன்னோக்கி போக முடியவே முடியாது. அப்போ நம்ம பெற்ற வெளிப்பாடுகள்ல அப்படியே உட்கார்ந்து இருந்து இது போதுன்ற ஒரு மன நிறைவோட நம்ம வாழ ஆரம்பிச்சிருன்றதை புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அந்த எலிமெண்ட்ரியான டீச்சிங், அந்த பேசிக்கான காரியங்களுக்கு வந்து இன்னும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு அதிலே யோசிச்சு இல்லாம அதை விட்டு பூரணனாகும்படி கடந்து போவோம் என்று வசனங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குது. அப்போ அந்த பேசிக்கான பிரின்சிபல்ஸை வந்து அதுல வந்து முன்னேறின பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் இன்னும் ஆவியில மெச்சூராக சொல்லி இன்னும் ஆவியில ஒரு முதிர்ச்சி அடைய சொல்லிதான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படி நம்ம வந்து அதுக்குரிய எஃபர்ட்ஸ் நம்ம போடாம இருந்தோம்னா, அதுக்குரிய வேலைகளை பார்க்காம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஒரு மாதிரி ஒரு ஸ்டாக்னண்டா ஒரு தேக்க நிலையோட, இப்ப தண்ணி ஓடுனாதான் தண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். தண்ணி ஓடாம ஒரே இடத்துல தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி ஒருவருக்கும் பயன்படாமல் போகும்ன்றது நம்ம எல்லாரும் அறிந்தவராக இருக்கிறோம். அது போல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு தேக்க நிலையில இருக்குதா? இல்ல அந்த நீரோற்றம் ஓடுகிறது போல நானும் கூட ஓடிக்கொண்டே இருக்கிறேனா, இன்னும் வளர்ந்து கொண்டே வருகிறேனா என்பதை நம்மை நாமே நிதானித்தறிவோம். மூன்றாவதா நம்ம பார்த்த தலைப்பு ஆவிக்குரிய ஒரு மன நிறைவுல இருந்து நம்ம எல்லாரும் விடுபட வேண்டும். ஏன்னா ஒரு மாதிரி நான் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டேன், இதுக்கு மேல கத்துக்கிறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ, ஏன்னா ரகசியங்களுக்கு தெரியும், 2ஆம் வருகை குறிச்சு ரகசியங்கள் தெரியும், அப்புறம் வந்து வெளிப்படுத்தும் விஷயம் ரகசியங்கள் எனக்கு தெரியும், ஒரே தேவனை குறிச்சு தெரியும், ஞானஸ்நானம் தெரியும், ஆவியின் கனியை பத்தி தெரியும் சொல்லிட்டு இந்த எல்லா காரியங்களும் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், ஒரு மன நிறைவு ஒரு என்னைக்கு வருதோ அதுதான் நமக்கு ஒரு பெரிய கண்ணியாக மாறும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த மாதிரி ஒரு மன நிறைவுக்குள்ள நம்ம யாரும் போகாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி கர்த்தர் சொல்றார். வாசிப்போம் ரோமர்ல 12ஆம் அதிகாரம் வசனம் 11, Romans 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். ஆமென். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஒரு மாதிரி இந்த வார்த்தைகள் சொல்றது போல ஒரு மாதிரி ஒரு லேசினஸ்,
ஒரு கேர்ஃபுல்லா இல்லாம ஒரு ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நம்ம யாரும் இருக்க வேண்டாம்ன்ற நம்ம பார்க்கிறோம். சோ அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். பரிசுத்தாவி உள்ள வரும் பொழுது அவர் நெருப்பா நமக்குள்ள இருக்காரு பாக்குறோம். அவர் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக அவருக்கு கீழ்ப்படிந்திருந்து அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தும் பொழுது நம்ம எல்லாரும் அனலா இருக்க முடியும்ன்றதை நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல. சோ இன்னொரு தலைப்பு போன வாரங்கள்ல பார்த்தோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில கவன சிதறல்களை நம்ம மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற காரியத்தை பார்த்தோம். வாசிப்போம் லூக்கா 10 வசனம் 41-42. லூக் 10:41-42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். நம்மளோட லைஃபை ஒரு ரீஅலைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போன வாரங்கள்ல பேசணும். நம்மளோட ப்ரையாரிட்டி லிஸ்ட் ஒன்று இருக்கும். 1, 2, 3, 4, 5 வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில் லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருக்காரு, 1ஆம் இடத்துலயா, 2ஆம் இடத்துலயா, 3ஆம் இடத்துலயா, 10ஆம் இடத்துலயான்றத அதை வகையெடுத்து பார்க்கலாம்ன்ற மாதிரி போன வாரங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். சோ அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு கவன சிதறல்கள் எதுவுமே இல்லாம நம்ம கம்ப்ளீட்டா இயேசு கிறிஸ்துவோட அலைனா இருக்கிறோமா? இப்ப மார்த்தாளை பார்த்து சொல்றது போல, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ நமக்கு எது ப்ரையாரிட்டி? சில பேர் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஐம் டூ பிஸி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது, இருக்கிற கொஞ்சம் டைம் தான், அதான் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கின்ற மாதிரி ஐம் டூ பிஸி ஃபார் காட்ன்ற சொல்ற சில காலகட்டங்கள் நமக்குள்ள இருந்திருக்கலாம், இப்ப கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இதில் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லா கற்பனைகளுக்கும் மேலான கற்பனை ஆகிய அந்த பிரதான கற்பனை, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அந்த ஒரே கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு வலிமையோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ப்ரையாரிட்டிஸ்ல அந்த முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுக்கலன்னா அந்த முதலாம் கட்டளைக்கே நம்ம கீழ்ப்படியாத பிள்ளைகளாக மாறிவிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப முதலாம் கட்டளைக்கே கீழ்ப்படியலைன்னா நம்மளால ஒருபோதும் கர்த்தரை தரிசிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்காதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு அந்த கவன சிதறல்களை நம்ம இடம் கொடுக்காம, இந்த உலகத்துரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்காம, கர்த்தரை மாத்திரமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம போகிற வாழ்க்கை தான் அவர் விரும்புகிறார். அடுத்ததா கடைசியா போன வாரங்கள்ல பார்த்த தலைப்பு ஒரு ஆவிக்குரிய வாழ்வையில ஒரு முன்னோக்கி செல்லணும்ன்ற தலைப்புல பார்த்தோம். வாசிப்போம் பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-14 வரை. பிலிப்பியன்ஸ் 3:13-14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். ஆமென். சோ அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் என்கிறதில்லை. அப்போ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். என்னுடைய பழைய வாழ்க்கையில நான் எது வேணா செஞ்சிருக்கலாம், எவ்வளவு பாவமான வாழ்க்கையோட வாழ்ந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்வது போல பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டது பாவிகளை ரட்சிக்கவே அவர் வெளிப்பட்டார், நீதிமான்களை அல்ல அப்படின்னு பாக்குறோம். அப்போ நம்ம பழைய வாழ்க்கை நம்ம யார் என்பதை நிர்ணயம் பண்ணக்கூடாது. சோ பின்னானவைகள் எல்லாவற்றையும் மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட சொல்லிதான் கர்த்தர் இங்க விரும்புகிறார். அப்போ அந்த பந்தய பொருளாக இருக்கிற அந்த நித்திய ஜீவன், அது ஒருபோதும் அந்த போக்கஸை விட்டு யாரும் நம்ம கவன சிதறலுக்குள்ள கொண்டு வரவே கூடாது. கவனம் சிதறிச்சு அப்படின்னா பிசாசு ஏதாவது ஒரு வழியில நம்ம ஏமாத்துறதுக்கு நிறைய வழிகளை அவன் தேர்ந்து கொண்டுதான் இருக்கிறான். அப்போ நம்ம போக்கஸ்டா, நம்ம ஆரம்பத்துல பார்த்தது போல கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, அவர் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார், நான் இப்ப இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், அவருடைய வசனங்கள்ல நடக்கும் பொழுது என் வாழ்க்கை வெளிச்சமா இருக்குன்ற காரியங்களை பார்த்தோம். அப்ப எதை செய்தாலும், எந்த காரியத்தை யோசிச்சாலும், எந்த முடிவை எடுத்தாலும் இது கர்த்தருக்கு உகந்ததா இல்லையா, இது வசனத்துக்கு ஒத்து போகிறதா இல்லையா என்பதை நிதானித்து அறியும் பொழுது கண்டிப்பா நம்ம வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். அது மாத்திரமில்ல, இந்த பின்னான காரியங்களை மறந்து இந்த பந்தய பொருளாகிய அந்த நித்திய ஜீவனை தொடர்வதற்கு அது ஏதுவாக இருக்குன்னு பாக்குறோம். இப்போ இன்னைக்கு பார்க்க போறது கடைசியா தலைப்பு முடியுது. அதுல முதல்ல பார்க்கிற தலைப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ஒரு நேர்மையுள்ள வாழ்க்கையை வாழ சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நான் இருக்கிறேன், இப்ப நான் சில காரியங்களை பேசுறேன்னா உள்ளான என் இருதயம் எதை பேசுகிறது, எதை சிந்திக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உள்ளிந்திரியங்களை ஆராகிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆனாலும் நீங்க பார்க்கும் போதோ நான் உங்களுக்கு ஒரு வெளிவேஷக்காரனாக இருந்துகிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு சகோதரனாக நான் என்னை காட்டிக்க முடியும். ஆனாலும் உள்ள என்ன இருக்கு என்றதை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். அதுதான் உங்களுக்கும். இப்ப நீங்க மத்தவங்களை பார்க்கும்போது நம்ம ஹைலி ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற மாதிரி நம்ம மத்தவங்களுக்கு வெளிவேஷம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கு இதை பேசினா பிடிக்கும், அவங்களுக்கு இதை பேசினா பிடிக்கும், இந்த இடத்துல இதுதான் பேசணுன்ற மாதிரி நம்ம உலக ஞானத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம சில பேர் வெளிவேஷம் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அறிஞ்சோ அறியாமலோ அதை செய்யறதுக்கும் ரூட்ஸ் இருக்கு. ஏன்னா
அந்த ஆவியில வந்து நம்ம செய்கிறது வந்து கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா, இல்ல முகதாட்சியம் பார்த்து கொண்டு இவங்க இதை செஞ்சாதான் இவங்களுக்கு விருப்பமா இருக்கும் அப்படின்ற மாதிரி மற்றவர்களை வந்து பிரியப்படுத்துறதுக்காக நம்ம நேர்மையா நடக்கிறோமான்றதை நிதானித்து பார்ப்போம். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு இன்டெகிரிட்டி, ஒரு நேர்மை தன்மை வேணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா உள்ளத்தை ஆராய்கிறவர். நான் வெளிவேஷம் போடுற மாதிரி சில காரியங்களை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆவியில சில காரியங்களை வந்து உற்சாகம் கொடுக்குற மாதிரி நான் பேசலாம், நான் ஒரு பெரிய நீதிமான் மாதிரி காட்டிக்கலாம். ஆனாலும் என் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். அப்போ சில டைம் வந்து என்னால ஏன் ஒரு நேர்மையான வாழ்க்கை, ஒரு ஆவியில ஒரு இன்டெகிரிட்டியான ஒரு லைஃபை ஏன் என்னால வாழ முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ரீசனே ஒரு காம்ப்ரமைஸ். இந்த உலகத்தின் மூலமா வருகிற ஒரு பிரஷர், என்னை சுத்தி இருக்கிறவங்க, என் குடும்பத்தாரோ இல்ல என்னுடைய வேலை ஸ்தலமோ இல்ல வந்து என் நண்பர்கள் கூட இருக்கிறாங்களோ, இப்ப இந்த மாதிரி ஜனங்கள் கூட இருக்கும் பொழுது அவர்கள் தர அந்த பிரஷர்னால எனக்கு தெரியும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா சபையில வரும் பொழுது அதை நான் வாசிக்கிறேன், வசனத்தை வாசிக்கிறேன், அதை பைபிள் வாசிக்கும் போது நான் கேட்கிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், நான் வந்து அதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சும் கூட சில டைம் இந்த உலகத்தோட அந்த கட்டுனாலோ அந்த காம்ப்ரமைஸ் வரும்போது, ஒரு ப்ரெஷர் வரும் பொழுது, ஒரு ஸ்லைட்டஸ்ட் ஒரு காம்ப்ரமைஸ், அது நான் என் நேர்மைத்தன்மை இங்கே குறைகிறது அப்படின்னு பாக்குறோம். அப்போ சபையில ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரியும் நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒளியில் நடக்கிற பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம ஏமாந்து இருக்கிறோமா இல்லையா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வந்து ஃபிசில் ஆகி போயிடுது. அப்போ ஒரு இருக்கிறதுலே ஒரு பெரிய டிசெப்ஷன் என்னன்னா செல்ஃப் டிசெப்ஷன் தான். நான் ஏமாந்து இருக்கிறேன்ற விஷயமே எனக்கு தெரியாம நான் ஏமாந்து போயிருக்கிறது தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய வஞ்சனையாக இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நேர்மையா நான் இருக்கணும்னு எனக்கு தெரிந்தும் கூட ஒரு ஸ்லைட்டஸ்ட் காம்ப்ரமைஸ் அப்படின்னு வரும் பொழுது, ஒரு ப்ரெஷர்ல அதை பத்தி பெருசா வந்து நம்ம இடம் கொடுக்காம, அதை பத்தி பெருசா யோசிக்காம அதுல விழுந்து போகிறோம் பாத்தீங்களா, அப்போ ஒரு வஞ்சனைக்குள்ள போகிறோம். அந்த வஞ்சனைக்குள்ள போகும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளராம அது வந்து ஒரு மாதிரி ஒரு நேர்மை இல்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாசிப்போம் நீதிமொழிகள்ல 10ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிப்போம். Proverbs 10:9. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். ஆமென். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன். இப்போ வந்து ஒரு மலை மேல நீங்க ஏறுறீங்க. மலை மேல ஏறுறதுக்கு ஒரு ரப்பர் செருப்பு போட்டு நம்மளால ஏற முடியாது, இல்ல வெறும் கால் நம்மளால ஏற முடியாது. அப்போ அந்த மலை மேல ஏறதுக்குன்னு ஒரு ஷூஸ் இருக்கு, சொல்லுவாங்க ஹைக்கிங் பூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஹைக்கிங் பூட்ஸோட சோல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கால்ல வந்திருக்க அந்த பகுதி ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப கிரிப் நல்லா இருக்கும். எவ்வளவு பெரிய கரடான ஒரு இடத்துல வந்து காலை வச்சாலும் அதை வந்து நம்பி அந்த கால் அங்க வைக்கும் பொழுது நமக்கு சறுக்கி விடாம அது நிக்கும். அந்த அப்ப கால் மேல ஏறி போகிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அப்போ அது போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிறது தான். நம்ம வந்து ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை, எப்படி அந்த ஹைக்கிங் பூட்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் கொடுத்து அந்த மலை மேல ஏறுறதுக்கு எவ்வளவு உதவி செய்கிறதோ, அது போல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரணும் அப்படின்னா நமக்கு ஒரு நேர்மை தன்மை வேணும், ஒரு இன்டெகிரிட்டி நமக்கு வேணும். அப்ப உத்தமமாய் நடக்கிற நாம் கண்டிப்பாக பத்திரமாய் நடக்க முடியும். அந்த கால்களை எப்படி அந்த பூட்ஸ் எடுத்து அந்த மலை மேல வைக்கும் பொழுது அதை நம்ம சறுக்கி விடாம அது நமக்கு வந்து எப்படி ஒரு பேலன்ஸையும் ஒரு கம்ஃபர்ட்டையும் ஒரு ஸ்டெபிலிட்டியும் கொடுக்குதோ, அதுபோல நமக்கு வந்து நம்ம உண்மையாக இந்த பூமியில வந்து கர்த்தருக்கு பிரியமாக ஒரு இன்டெகிரிட்டியான ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழும் பொழுது அது ஒருபோதும் நமக்கு வந்து அந்த வழி பிசக்காதுன்றதை பார்க்கிறோம். சோ கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். இப்போ ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நேர்மையா நடக்க விரும்புகிறோம், ஆனாலும் கூட அது நேர்மைத்தன்மை இல்லாம உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா ஒரு காலகட்டம், அந்த காலகட்டம் வெளிப்படும் பொழுது சில காரியங்கள் எக்ஸ்போஸ் ஆகத்தான் செய்யும். அது எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய வழிகள் வந்து மற்றவர்களுக்கும் அது வந்து தெரியற வழியாக அதை மாறுன்றதை பார்க்கிறோம். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 3 வரை. Psalms 15:2-3. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆமென். ஆமென். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இப்போ இதே அதிகாரத்துல வந்து யார் பரலோகத்துக்கு போவா, யார் வந்து நீதிமானா இருப்பா, யார் பாக்கியவானா இருப்பான்ற கேள்வியை கேட்கும் பொழுது அதுக்கு பதில் வருகிறது இந்த வசனத்தின் மூலமா. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்போ இது வந்து ஒரு நாள் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா வசனங்கள் நமக்கு அப்படி சொல்லவே இல்லை. அப்போ எது வரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு, அப்ப இன்னைக்கு கொஞ்சம் வெளிப்பாடு கர்த்தர் வந்து இன்னைக்கு சில காரியங்களை பேசுறாரு அப்படின்னா அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு இன்னும் வாழ்க்கையில ஒரு ஆவியில ஒரு முன்னேற்றம்.
இப்ப நாளைக்கு ஒரு சில காரியங்கள் தெரியுதுன்னா நேத்து கிடைச்சதும் சரி, இன்னைக்கு கிடைச்சதும் சரி, சேர்த்து வச்சு ஒரு முன்னேற்றம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடையணும்னு சொல்லிதான் கர்த்தர் நம்ம விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இப்போ ஒரே நாள் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மனமாற்றமோ அந்த மறுரூபமாகிற காரியங்களோ ஒரு நாள்ல அது வராது. ஏன்னா ஆவியின் கனி, அந்த 9 கனியும் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கணும்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரே நாள்ல வரவே வராது. அப்ப கன்சிஸ்டன்டா ஒவ்வொரு நாளும் அதை யோசிச்சு அதை நிதானித்தறிந்து இது செய்யலாமா செய்ய வேணாமா, இது பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தை நிதானித்து நம்ம அறிஞ்சு அதன்படி செயல்படும் பொழுதுதான் நம்மால அந்த ஆவியில வளரவே முடியும்ன்றத பார்க்கிறோம். அப்போ இட் ரிக்வயர்ஸ் அ கான்ஸ்டன்ட் எஃபர்ட். அப்ப ஆவியில வளர்வதற்கு நம்ம ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ்வது ஏதோ ஒரு நாள் காரியம் அல்ல, ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டன்டா எங்கேயுமே பின்மாற்றம் அடையாம. ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஓடுறோம் அப்படின்னா பின்னாடி யாரும் திரும்பி பார்க்க மாட்டோம், அதை நோக்கி மாத்திரமே தான் ஓடுவோம். அது போல கன்சிஸ்டன்டான ஒரு எஃபர்ட், ஒரு உண்மையுள்ள ஒரு எஃபர்ட், ஒரு நேர்மையான ஒரு எஃபர்ட்டை போடும் பொழுது கண்டிப்பா வசனம் சொல்ல பிரகாரமாக நம்ம எல்லாரும் பாக்கியவான்களாய் மாறுவோம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னு பாக்குறோம். மீகா 6ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்கலாம். மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? ஆமேன். ஆமேன். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இப்ப நம்ம வீட்டு சபையில கூடியிருக்கிற நம்ம எல்லாருக்கும் கர்த்தருக்கு பிரியமானது என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் அறிந்தவர்களாக தான் இருக்கிறோம். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லவே முடியாது. நமக்கு இதுதான் சத்தியம், கர்த்தர் இப்படிதான் வாழ சொல்லி என்னை அழைத்திருக்கிறார் அப்படின்றதுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு தெரியும். ஒரு நேர்மையுள்ள ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவர் சொல்றது போல நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இந்த லெவல்ஸ் வேணா வேற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு எனக்கு ஒரு 10 வசனம் தெரியலாம், உங்களுக்கு ஒரு 100 வசனம் தெரியலாம், இன்னொருத்தருக்கு ஒரு 500 வசனம் தெரியலாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெளிப்பாடு இருக்கு, சில காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்போ அந்தந்த அளவுக்கு என்ன குறிக்கப்பட்டிருக்குதோ அந்த அளவுக்கு நேர்மையுள்ள வாழ்க்கையை வாழணும். அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை மாத்திரம் வாழ்க்கையில் நடப்பிக்க சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் இந்த இடத்துல. சோ நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்போ அவர் சொல்லுது போல இந்த நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மை இந்த மாதிரி காரியங்கள் அப்போ இதுதான் நடப்பிக்கணும், இப்படிதான் வாழணும்ன்ற ஒரு வரையறை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கார். அந்த வரையறைப்படியாக வாழ்க்கையை வாழும் பொழுது ஒரு நேர்மையான ஒரு எந்த பிரஷர் வந்தாலும் சரி, நமக்கு சுத்தி இருக்கிற ஜனங்கள் இந்த உலகத்துக்குள்ள நம்ம இருக்க எவ்வளவோ ஆலோசனைகள் கொடுத்தாலும் சரி, ஒரு பிரஷர் கொடுத்தாலும் சரி, அதுல இடறி விழாம உண்மையாக நேர்மையாக வாழும் பொழுது ஃபர்ஸ்ட் வாசிச்ச சங்கீதம் 15ஆம் அதிகாரம் வசனம் 2 சொல்வது போல உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னு பாக்குறோம். வாசிப்போம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 7. 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். ஆமென். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நாம செய்கிற அந்த திருமண வார்த்தையை பயன்படுத்துற இந்த இன்டெகிரிட்டி, இந்த நேர்மையான ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது, நம்ம நேர்மையான வாழ்க்கையை வாழும் பொழுது உலகத்தார் நம்ம முகத்தை பார்த்துட்டு இது சரியில்லை இது சரி இருக்குன்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்டா நம்மளை ஜட்ஜ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இது சரியா இல்லை இது சரியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தே இருப்பாங்க. ஆனாலும் நம்ம இருதயம் கர்த்தருக்கு உகந்ததை செய்கிறதா இல்லையா என்பதை நாம் நிதானித்தறிவோம். அப்போ கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை மாத்திரம் நம்ம வாழ்ந்தாலே போதும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அலைன் ஆகி எல்லாமே கிளீன் நம்ம வாழ்க்கையில இட் வில் ஃபால் இன் பிளேஸ். அந்தந்த இடத்துல அதை நிக்கும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வசனம் சொல்வது பிரகாரமாக மனுஷன் பார்க்கிறது முகத்தை, ஆனால் கர்த்தரோ பார்க்கிறது என்னுடைய இருதயத்தை. அப்ப என் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். அப்ப என் இருதய சுத்தமான காரியங்களை சிந்தித்து அதை மாத்திரம் செயல்படுத்தும் பொழுது அவருக்கு தெரியும் என் மகளோ கரெக்டா நான் சொல்லுகிற பிரகாரமாக எந்த ஒரு மனுஷனை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்யாம எனக்கு பிரியமானதை மாத்திரம் செய்கிறாங்கன்ற அந்த இருதயத்தை தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறதா இருக்கிறார். அப்போ நமது செயல்கள் சரியா இருக்குதா, நம்ம நேர்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோமா என்பதை இந்த நேரத்துல நாமே ஒரு கேள்வியை கேட்டுக்குவோம்.
அது சரியா இருந்துச்சு, ஆமாண்டவரே நீங்க சொல்றது பிரகாரம் தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினா ரொம்ப நல்லது. ஒருவேளை ஏதாவது ஒரு 1, 2, 3 ஏதாவது ஒரு காரியங்களை அவருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறோன்ற இன்னைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டினார்னா நம்ம செய்ய வேண்டியது வந்து அந்த மனம் திரும்புதல். கர்த்தர் சொல்றது போல யோவான் ஸ்நானகன் வந்து ஞானஸ்நானத்தின் பொழுது பேசின வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள், பவுல், பேதுரு, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பேசின அந்த வார்த்தை தான் அந்த மனம் திரும்புதல். எல்லாரும் மனம் திரும்பணும். மனம் திரும்புறது வெறும் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்க அப்படின்னு திரும்ப நான் செய்ய மாட்டேன்ற மாதிரி அதோட நிக்காம அவர் சொல்றாரு. அந்த கிரேக்க வார்த்தை எடுத்தீங்கன்னா METANOIA, மெட்டானோயா அப்படின்ற வார்த்தை. அப்படின்னா அந்த உட்புறமாக இருந்து அந்த மைண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்முடைய எண்ணங்கள் அது கம்ப்ளீட்டா, அது முழுமையான ஒரு மாற்றத்தை கொண்டு வர சொல்லி. ஏன்னா ஒரு பாவம் செய்யறோம், அந்த பாவத்தை அறிக்கையிடுறோம், என்ன மன்னிங்க ஆண்டவரே அப்படின்ற மாதிரி அத்தோட நிறுத்தாம முற்றிலுமாக அந்த ரிப்பெண்டன்ஸோட அந்த மனம் திரும்புற ஆண்டவரேன்னு சொல்லி அந்த கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த உள்ளான மனுஷன் அந்த எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது கம்ப்ளீட்டா அந்த மாற்றத்தை கொண்டு வர சொல்லிதான் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அழைப்பை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுக்கிறார். சோ யோவான் ஸ்நானகன்ல இருந்து கடைசி வரைக்கும் வசனங்களை படிக்கும் பொழுது அந்த கிரேக்க வார்த்தை, அந்த வார்த்தைகள் சொல்ற விஷயம் இதுதான். நம்ம வந்து மனம் வந்து மாறணும், என் மைண்ட் வந்து ரினியூ ஆகணும். நான் என்னெல்லாம் பழசுல யோசிச்சனோ அதெல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு கர்த்தருக்கு இது பிடிக்குமா இது பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு என் கம்ப்ளீட்டான ஒரு மைண்ட் ஷிஃப்ட், அந்த பைபிளுக்கு ஏத்துறது போல என்னுடைய மைண்டை நான் ட்ரெயின் பண்ணி நான் டியூன் பண்ண சொல்லிதான் கர்த்தர் இங்கே அழைக்கிறதா இருக்கார். அடுத்ததா பார்க்க போற தலைப்பு, ஒரு நேர்மையுள்ள வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும் பொழுது நமக்கு உபத்திரவங்கள் கண்டிப்பா உண்டு அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் அறிந்தவராக இருக்கிறோம். இப்ப உபத்திரம் வரும் பொழுது நம்ம பொறுமையோட இருக்கணும், பொறுமையோட சகிக்கணும். என்ன பொறுமையை நம்ம காத்துக்கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்ப ஆனா தொடர்ச்சியான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனா தொடர்ச்சியான பிரச்சனைகள் வரும் பொழுது அவிசுவாசம் தலை தூக்கி பார்க்கும். விசுவாசம் இல்லாம கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் தொடர்ச்சியான ஏதாவது ஒரு பிரச்சனை பிசாசு நமக்குள்ள வந்து நம்ம ட்ரிகர் பண்ணிட்டே தான் இருப்பான். ஆனா அது வந்தாலும் சரி, ஒருபோதும் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அவிசுவாசத்துக்குள்ள போனோம்னா நம்ம பட்ட பிரயாசம் எல்லாம் விருதாவாக போகும்னு பார்க்கிறோம். சோ பிரச்சனைகள் வரும் பொழுது சில டைம் என்ன பண்றாங்கன்னா, நம்மால இது முடியாது, நம்ம ஒரு பேக் ஸ்லைட் ஆயிடுவோம், இல்ல நம்ம தனியா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது பின்மாற்றம் அடைவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் எங்கிருந்து துவங்குகிறது அப்படின்றத தேடி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி நாம வச்சா மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் வந்து வளராம போகும். ஆனா அது என்னன்னு தேடி கண்டுபிடிக்காம அதுக்கு இனி உயிரோட்டம் கொடுத்து அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த எண்ணங்களுக்குள்ள நம்ம மூழ்கி இருக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா விழுந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உபத்திரவங்கள் வரும், ஆனா அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் பொறுமையோட காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். வாசிப்போம் யாக்கோபு 1 வசனம் 2 முதல் 3 வரை. ஜேம்ஸ் 1-3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென். நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் பொழுது, அப்ப சோதனைகள் வருவது கூடாத காரியம் அப்படின்னு நம்ம எல்லாரும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். பிரச்சனைகள் வரதான் செய்யும், பலவிதமான சோதனை கர்த்தர் அனுமதிக்குதான் செய்கிறாரு. அப்போ உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அப்ப அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நான் அதை பொறுமையோட சகித்துக் கொள்ளணும், அது சந்தோஷமாக எண்ண வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆனா பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா இது பாசிபிலிட்டிஸ் வந்து சொல்லலாம், வாயில சொல்லலாம், நான் வந்து பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட அது பிராக்டிக்கலா வரும்பொழுது அது கஷ்டம்தான். மனுஷரால் இது கூடாததுதான். என்னோட சுய பலத்தை பயன்படுத்தி என்னால செய்ய முடியும், என்னால முடியல அப்படின்ற மாதிரி தன்னுடைய பலத்தை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா இது கடினமா தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பலனை பயன்படுத்தும் பொழுது நம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிலிப்பியர் 4:13 சொல்வது போல, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே 1, 2, 3 மாத்திரம் இல்ல, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னால் எல்லாம் செய்ய முடியும். கர்த்தராகிய தேவன் என்னோட கூட இருக்கிறார். வானங்களையும் பூமிகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோட கூட இருக்கிறார். அப்ப என்னோட எனக்காக உயிரையே கொடுத்தவர். அப்ப அவர் என்னோட கூட இருக்கும் பொழுது சகலத்தையும் என்னால வந்து மேற்கொள்ள முடியும். சத்துருவை வந்து அவனுடைய கிரியைகளை வந்து நிர்மூலமாக்க என்னால முடியும். அப்போ வசனம் சொல்வது போல அதை மிகுந்த சந்தோஷமாக என்ன சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். இன்னும் வாசிப்போம் ரோமர்ல 5 வசனங்கள் 3 முதல் 4 வரை. ரோமன்ஸ் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவும் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென்.
உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்றது வார்த்தைகள் இங்க வந்து பவுல் எழுதி முடிக்கிறார். அப்போ உபத்திரவத்துல எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? அது ஒரு கடினமான சூழ்நிலையாச்சே. ஆனாலும் மேன்மை பாராட்ட சொல்லி இந்த வசனங்கள் சொல்லுதுன்னா அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதை செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்ன்ற வசனம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று அறிந்து. அப்போ உபத்திரம் வரும்பொழுது கர்த்தர் விரும்புகிற முதல் காரியம் என்னன்னா, நீங்க பொறுமையாயிருங்க. ஏன்னா நம்ம பொறுமையா இருக்கும் பொழுது அந்த உள்ளான மனுஷன் ரொம்ப முக்கியமானதுதான். நம்ம பொறுமை இழந்துட்டோம்னா அந்த உள்ளான ஆவிக்குரிய மனுஷன் வந்து வளராமலே போயிடுவான். வசனம் சொல்லுது போல உபத்திரம் வரும், வராது கூடாத காரியம். அது வரும் பொழுது முதல்ல கடைபிடிக்க வேண்டியது பொறுமையாயிருங்க. ரெண்டாவது, அந்த பொறுமையில நிலைத்திருக்கும் போது அந்த உள்ளான மனுஷன் வந்து பலப்படுறான். இங்க பரீட்சைன்னு எழுதப்பட்டிருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல வந்து அதுக்கு அந்த வார்த்தை வந்து கேரக்டர்னு போட்டிருக்காங்க. அப்போ அந்த கேரக்டர், அந்த உள்ளான மனுஷனுடைய கேரக்டர் என்ன ஆகுதுன்னா அது மாறுது. அவன் ரிஃபைன் ஆகுறான். எப்படி அழிந்து போகிற பொன் சோதிக்கப்பட்டு அது வந்து புடமிடப்பட்டு அது பரிசுத்தம் ஆகுறதோ, அது போல உபத்திரம் வரும்பொழுது நான் பொறுமையா இருக்கிறேன். அந்த பொறுமையின் மூலமா என்னுடைய உள்ளான மனுஷன் வந்து மாறுறான், அவன் மறுரூபம் ஆகுறான். இப்ப மறுரூபம் ஆகும் பொழுது நம்பிக்கை உண்டாக்குறது அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுங்கள். அப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்துல அவர் வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் பொழுது எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில நான் வந்து அவரை பின்பற்றி அவர் வரும் பொழுது மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோட கூட சேர்ந்து வானத்துல வந்து இறங்கி வரும் பொழுது அவர் எப்படி பாதத்தை வந்து ஒளிவு மலையில வைக்கிறாரோ அவரோட சேர்ந்து நாமும் வைப்போம் அப்படின்றது அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான் நம் எல்லாருக்கும் இருக்கிறது. அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னு முடிவெடுத்த நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும் என்பதை அது மாறாததாக இருக்கிறது. அப்ப அந்த உபத்திரம் வரும் பொழுது பொறுமையோடு இருப்போம். அந்த பொறுமையாக இருக்கும் பொழுது அந்த உள்ளான மனுஷன் வந்து புடமிடப்பட்டு அவன் பரிசுத்தமாகிறான். அப்போ அதை பரிசுத்தம் ஆகும் பொழுது அந்த மனுஷன் வந்து கர்த்தர் வருவதற்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ உபத்திரம் வருவது நமக்கு நல்லது. ஏன்னா அந்த உபத்திரவத்தின் மூலமா தான் நம்ம மறுரூபம் ஆகிறோம் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நம்ம புரிந்து கொள்கிறோம். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 17. 2 Corinthians 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளே நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. இப்ப இதுக்கு நம்ம பார்க்கிற இந்த பிரச்சனைகள், இந்த உபத்திரவங்கள், இது எல்லாமே ரொம்ப டெம்பரவரி தான். இது ஒரே ஒரு சின்ன காலகட்டம் தான். மேபி ஒரு வாரமோ 2 வாரமோ 1 மாசமோ 6 மாசமோ 1 வருஷமோ இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு மேல அது சஸ்டெயின் ஆக முடியாது. நம்ம அதை வந்து கர்த்தருக்கு இடம் கொடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து அவருடைய வசனங்கள்ல போக்கஸ்டா இருந்து அவரை திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும் பொழுது நம்ம இருதய சிந்தனைகள் எல்லாமே கர்த்தருக்கு உகந்ததா இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எது வந்தாலும் அது ஒன்றுமே இல்லாமல் நிர்மூலமாகும் என்பது சத்தியம். வசனம் சொல்வது போல, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. அப்போ இப்போ இருக்கிற இந்த பிரச்சனைகள், இந்த உபத்திரவங்கள், இது எல்லாமே நமக்கு லேசான விஷயம்தான். இதை சகித்து நம்ம வெற்றி சிறக்கும் பொழுது நமக்கு கிடைக்க போற அந்த ஜீவ கிரீடம் நம்ம நினைப்பதற்கு மேலாக இருக்க போகிறது. அந்த பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க போற அந்த நாள், அந்த காலகட்டங்கள், நம்ம சதா காலம் இருக்க போற அந்த டைம் ஃப்ரேம், இது எல்லாமே இப்ப இருக்கிற இந்த சிறு சிறு பிரச்சனைகள் வந்து லேசானதாக இருக்கும். நமக்கே ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம்னா, நம்ம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடியோ சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கும். அது பெரிய உபத்திரவத்தை உண்டு பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இல்லாமலே போயிருக்கும். அது ஒண்ணுமே இல்லாம நிர்மூலமாயிருக்கும். அப்போ அன்னைக்கு அது வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கா நம்மள சுமக்க கூடாத ஒரு பெரிய சுமையா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அது ஒண்ணுமே இல்லாம அது லேசா போயிருக்கும். பாத்தீங்களா? அது போல இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஆனா கர்த்தர் அதையும் நமக்கு மாத்தி தருவார். அது ஒரு காலகட்டம் வரும் பொழுது அதுவும் கூட லேசாக மாறும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுத்து ஒரு நம்பிக்கையை உண்டாக்குகிறது. அதனால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமா உபத்திரவத்துல வந்து சிக்கி கொள்ளாம, ஒரு ஆவியில வந்து கலங்கடிக்கப்பட்டு ஒரு வருத்தத்துல இல்லாம கர்த்தர் என்னுடைய கூட இருக்கிறார், இந்த பிரச்சனையும் என்னை கடந்து போகும்ன்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு வந்து மேன்மையான காரியங்களை கர்த்தர் வந்து கொடுக்கிற அவர் ரெடியா தான் இருக்கிறார். வாசிப்போம் எபிரேயர் 12:11. Hebrews 12:11. எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென். ஆமென்.
எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். சோ கர்த்தர் சில சிற்றைகளை நமக்கு அனுமதிக்கிற வாழ்க்கையில ரொம்ப நல்லது. அந்த சிற்றைகள் வரும் பொழுதுதான் உட்கார்ந்து யோசிக்க முடியுது நம்மால. சரி, கர்த்தர் இதை அனுமதிச்சிட்டாரு, ஏதோ தப்பு நடந்துருச்சு, அவரு தப்பு நடந்ததுனால கர்த்தர் எனக்கு மட்டாய் தண்டித்திருக்கிறார்ன்ற அந்த உணர்வு நம்ம எல்லாருக்குள்ளும் வருகிறது. வந்து அதுக்கப்புறம் தான் உட்காருவோம். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து வெளிப்படுத்தி காட்டுங்க, எங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கிற பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்ப கேட்கும் பொழுது சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்ட அவர் ரெடியா இருக்கார். அப்ப அவர் காட்டும் பொழுது அந்த காரியங்களை புரிந்த பிள்ளைகளாக நம்ம என்ன பண்றோம்? அவருக்கு பிரியமானதை வாழ்க்கையில் நடப்பிக்க ஆரம்பிக்கிறோம். மனம் திரும்புறோம், மன்னிப்பு கேட்கிறோம், மாற்றங்களை வாழ்க்கையில கொண்டு வரும். அது போல இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக எந்த சிச்சையும் அந்த காலகட்டத்துல அந்த சிச்சை வரும் பொழுது அது நமக்கு வேதனை உண்டாக்கலாம், வழிகளை கொண்டு வரலாம். ஆனாலும் அதுல பழக்கம் அடைந்த பிள்ளைகளாக இருந்து நம்ம மாற ஆரம்பிச்சிட்டோம்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே முட்டி போட்டு ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னன்னு சொல்லி காட்டுங்க, நான் மனம் திரும்புறேன்ற அந்த இருதயத்தை கர்த்தர் நம்ம அனைவருக்கும் கொடுத்திருக்காரு. அந்த இருதயத்தை கொண்டு வரணும்னு தான் அவர் விரும்புகிறார். சோ எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1 வசனம் 6 முதல் 7 வரை. 1 Peter 1:6-7. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துக்கப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். ஆமென். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். இப்ப சோதனைகள் வரும், விசுவாச சோதனை நம்ம கண்டிப்பா வரும். அது வருகிறது நல்லது. அது வரும் பொழுது பொறுமையை கத்துக்கிறோம். அந்த பொறுமையின் மூலமா உள்ளான மனுஷன் பலப்படுறான். உள்ளான மனுஷன் பலப்படும் போது கர்த்தர் வருகிறதுக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அழிந்து போகிற பொண்ணே சோதிக்கப்படும் பொழுது என்றுமே அழியாத அந்த நித்திய ஜீவனை பெறப்போகிற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சோதிக்கப்படும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு உறுதியாக சொல்லி கொடுக்குது. சோ அதிக வெளியேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். யோவான் 16 வசனம் 33 வாசிக்கலாம். John 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். சோ உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனா நம்முடைய சமாதானம் யாரோட கூட இருக்க வேண்டும்? இந்த உலகத்தோட இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லவே இல்லை. இந்த உலகத்தோட சமாதானம் வாழவே முடியாது. இந்த உலகத்துல இருக்கிறவங்க நம்ம சமாதானத்தை கெடுக்க தான் எல்லாமே வந்து வகை தேடுவாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் வசனம் சொல்லுகிற பிரகாரமாக என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ உலகத்துல எந்த உபத்திரம் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உடனே நம்ம ஆவி கலங்க ஆரம்பிச்சிருது. ஆவியில எந்த கலக்கமும் வேணாம், சமாதானமா இருங்க. நம்முடைய சமாதானம் கர்த்தரோட இருக்கும் பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்றதுக்கு நமக்கு திராணியை கர்த்தரே தருவார். ஏன்னா நம்ம திராணிக்கு மேல அவர் நம்மை சோதிக்க மாட்டார் என்பது கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமா கொடுத்திருக்காரு. அப்போ உபத்திரம் உண்டுன்ற காரியத்தை புரிஞ்சுக்கணும். இது ஒரு வார்னிங் மாதிரி தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஒரு எச்சரிக்கையாகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாருன்னு பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 2 வசனம் 10 வாசிக்கலாம். Revelation 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். சபைகளுக்கு கர்த்தர் எழுதும் பொழுது இங்க சொல்றாரு, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்போ நம்ம எடுத்த முடிவு, நீங்களும் நானும் ஒரு உடன்படிக்கையை போட்டிருக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட. ஆண்டவரே, நான் பாவி, என் பாவத்துக்கு பரிகாரம் என்னால செலுத்த முடியாத ஆண்டவரே, ஆனால் நீங்க என்னுடைய பாவங்களுக்காக வெளிப்பட்டு எனக்காக மரித்து ஆண்டவர் எனக்காக நீர் உயிர்த்தி ரத்த சிந்தனைன்ற அந்த விசுவாசத்தோட என்னை உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே என்னுடைய பாவங்களை கழுவுங்கன்னு சொல்லிட்டு அவரோட உடன்படிக்கையை போட்டு இனி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வேன், உம்மோட நான் என்றும் ஐக்கியமாக இருப்பேன்ற அந்த உடன்படிக்கை நம்ம எல்லாரும் போட்டிருக்கோம். அப்போ அந்த உடன்படிக்கையில ஒருபோதும் எந்த ஒரு
ஒரு டைவர்ஷனும் இல்லாம நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பதான் நமக்கு ஜீவனிடத்தை தருவேன்னு சொல்லி இங்க கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ எடுத்த அந்த முடிவுல ஒருபோதும் மாற்றம் இல்லாம அந்த நித்திய ஜீவன்ற அந்த ஒரே ஒரு டெஸ்டினி, அந்த ஒரே ஒரு இலக்கை நோக்கி நம்ம எல்லாரும் பின்தொடரணும்னு தான் இந்த வார்த்தைகள் சொல்லுது. அப்போ அதை செய்யணும்னா நான் முதல்ல செய்ய வேண்டியது ஒரு நல்ல ஒரு சீஷர்களோட நல்ல ஒரு ஐக்கியம். அவங்களோட இணைச்சுக்கங்க நீங்க. ஆனா இணையும் பொழுது மாத்திரம்தான் நம்மால ஆவியில அதிகமாக வளர முடியும். அப்போ சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் வந்தாலும் சரி, அதை சகித்து கொண்டு பொறுமையோட இருந்து நம்ம உபத்திரவங்களில மேன்மை பாட்டுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று இதை பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி உபத்திரங்கள் வரும் பொழுது கர்த்தர் நமக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்க. ஏன்னா நம்முடைய விசுவாசத்துல இன்னும் வளர்றதுக்கு அந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு நம்ம இருதயத்துக்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்கும். அப்போ கர்த்தருடைய வசனங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த நினைவு கூர்றேன், நான் பொறுமையா இருக்கேன்னு சொல்லிட்டு நமக்கு கர்த்தருடைய வசனங்கள் மாத்திரமே ஆறுதல் தர முடியும். எந்த மனுஷனும் நமக்கு காயம் கட்ட முடியாது. கர்த்தர் மாத்திரமே நமக்கு காயம் கட்ட முடியும். அப்போ அவரிடம் கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே உண்மை சார்ந்து இருக்கிறேன், நீர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க, இந்த வார்த்தை இந்த வசனங்களை எனக்காக நான் கிளைம் பண்றேன் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எனக்காக நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் நமக்காக எடுத்துக்கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில இன்ஹெரிட் பண்ணும் பொழுது கண்டிப்பா ஒரு காலகட்டத்துக்கு மேல இன்னைக்கு இருக்கிற உபத்திரவங்கள் அது லேசாக மாறும் என்பதை இந்த வாசனங்கள் மூலமா புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா நம்ம எல்லாரும் மறுரூபமாகணும். அந்த நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கோல் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மறுரூபமாகணும் நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம வாழும் பொழுது இந்த பூமியிலே மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ சொல்லிதான் கர்த்தர் அழைக்கிறார். ஆனா அந்த பழைய மனுஷனோட சிந்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த சிந்தை மாற்றத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் நம்மளால மறுரூபமாக முடியும். ஞானஸ்நானத்துக்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கை, அதே வார்த்தைகள், அதே எரிச்சல்கள், அதே கோபங்கள், அதே கன்னிங்னஸ், அதே நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை எடுக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு லிஸ்ட் ஒன்று பெரிய தனித்தனியா நம்ம எல்லாருமே போடலாம். அப்போ அந்த பழைய வாழ்க்கையில இருந்து அந்த மைண்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கா? ஆரம்பத்துல வாசிச்சப்ப அந்த கிரேக்க வார்த்தை சொன்ன பாத்தீங்களா, அந்த கிரேக்க வார்த்தை மனம் திரும்புதலுக்குரிய அந்த வார்த்தை மெட்டானோயா, METANOIA. அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். உட்புறமாக இருந்து வெளிப்புறமாக மாற்றத்தை கொண்டு வருது. கம்ப்ளீட் மைண்ட் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்றத நம்ம அதுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். அது போல அந்த கம்ப்ளீட்டான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், மனம் புதிதாகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனா மாற்றத்தை கொண்டு வராம இருக்கிறது, தடை செய்கிறது அந்த பழைய மனுஷனுடைய அந்த பழக்க வழக்கங்கள் தான். அப்போ சில பேரை மன்னிக்க முடியாத தன்மைகள், சில பேர் மேல இருதய கடினங்கள், இதெல்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளால மறுரூபமாக முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில இருந்து எலிமினேட் பண்ணி தூக்கி வெளியே எரிச்சிட்டு திருவசனமாகிய ஞானப்பழ மேல் வாஞ்சியாயிருந்து கர்த்தர் செய்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்ப அதை சுதந்திரத்துக் கொள்ள நான் பரிசுத்தமான மட்டும் சுதந்திரிக்க முடியும்ன்ற அந்த தேவ பயத்தோட அந்த ஓட்டத்தை ஓட சொல்லிதான் கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. எபிஷியன்ஸ் 4:22-24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போன பழைய மனுஷன். அப்ப அந்த பழைய மனுஷன் எப்படி இருந்தான்னா, அவன் வஞ்சிக்கப்பட்டிருந்தான், இச்சைகளால கெட்டு போயிருந்தான், பிசாசு அவனை கம்ப்ளீட்டான கண்ட்ரோல் வச்சிருந்தது. ஆனாலும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அதை விட்டு வெளியே வந்துட்டோம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த பழைய மனுஷன் இல்ல, அவன் செத்துட்டான். அந்த ஆவிக்குரிய அந்த பழைய மனுஷன் செத்துட்டான். அதான் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் சொல்றோம். அப்போ நீதிக்கு பிழைத்த பிள்ளைகளாக இருக்கிறனா புதிதான ஆவி உள்ளவர்களாகி நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப பழைய மனுஷன் மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போனவன். ஆனா புதிய மனுஷன் நீதியிலும் பரிசுத்தத்திலும் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம நிதானிச்சு பார்ப்போம், பழைய மனுஷனுக்குரிய அந்த மோசம் போக்கும் இச்சைகள் என்கிட்ட இருக்குதா, இல்ல மெய்யான நீதியில பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் நிதானித்து பார்ப்போம். அப்ப நிதானித்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், நான் இன்னும் பழசாவே இருக்கிறேனா இல்ல நான் புதுசா மாறி இருக்கிறேனா அப்படின்றத நம்மாலே வகையறுக்க முடியுன்றத பார்க்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய்.
அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி வாழ்ந்தாரோ அது போலவே வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம், பூரண அறிவை அடையும்படிக்கு. அப்ப கர்த்தரை போலவே நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு ஒரு அறிவு வரணும், கர்த்தரை குறித்த அறிவு வரணும். அப்போ அந்த அறிவு வரணும் அப்படின்னா வசனம் சொல்லுது, புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ நம்ம புதிய மனுஷனுக்கு நம்ம இடம் கொடுத்து அவனை வளர்த்தா மட்டும்தான் நம்மால கர்த்தருக்கு பிரியமாக, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மால மாற முடியுன்றத இந்த வார்த்தைகள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்போ அந்த புதிதாக்கப்பட்ட அந்த புதிய மனுஷன் நமக்குள்ள இருக்கிறான் இன்னைக்கு. ஆனாலும் அந்த பழைய மனுஷனுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போனவனை கலைந்து முழுசியா வெளியே போட்டுட்டு அந்த புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டு கர்த்தரை அறிகிற அறிவில ஒவ்வொரு நாளும் வளரும் பொழுது நாம் எல்லாரும் கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற முடியும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுது. 2 கொரிந்தியர்ல வாசிக்கலாம், 3ஆம் அதிகாரம் வசனம் 18. 2 Corinthians 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். ஆமென். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்பது போல ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கார். அவரை போலவே நம்ம முழுமையாக நம்மை நாமே அவரிடம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க செய்யுங்க, நான் அமைதியா உட்காந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மாத்திரம் நான் செய்யறேன்ற நம்ம வாழ்க்கையோட அந்த சுக்கான அவர் கையில ஒப்படைக்கும் பொழுது அவர் செய்கிற காரியம் இதுதான். அவரை போலவே நம்மை ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே வருகிறார். கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபமாகிக் கொண்டே இருக்கிறோம் என்பதை இந்த வார்த்தைகளும் சொல்லிக் கொடுக்குது. அப்போ நான் முதல்ல சரண்டர் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நான் புதிய மனுஷனா மாறணும், அதுக்கு தடையா இருக்கிறது என்ன எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை, நீங்க எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க, நான் செய்யற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்மை அவரிடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவரே நம்மை மறுரூபமாக்குவார் என்பதற்கு இந்த வசனங்கள் சாட்சியாக இருக்கிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 20 வாசிக்கலாம். Galatians 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். ஆமென். கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப அந்த பழைய மனுஷன் செத்துட்டான், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படியே ஆவியை பெற்ற மகனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இப்பொழுதோ மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ இப்ப நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கான ஒரு வாழ்க்கை அல்ல. இப்ப நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வசனத்தின் பிரகாரமாக நான் வாழுகிற வாழ்க்கை எனக்காக ஒரு சுயநலமான ஒரு பழைய மனுஷனுக்குரிய வாழ்க்கையை வாழ நம்ம யாரும் அழைக்கப்படவே இல்லை. ஏனென்றால் அந்த பழைய மனுஷன் சிலுவையிலே கிறிஸ்துடனே கூட அறையப்பட்டிருக்கிறான் என்பதை இந்த வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவன் ஒருவரே என்று புரிந்து கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற உடன்படிக்கையை போட்ட எல்லா பிள்ளைகளும் இந்த வசனத்தின்படியாக கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டு ஆயிற்று, ஆயினும் பிழைத்திருக்கிறோம். இனி நமக்காக நாம் பிழைத்தில்ல, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். சோ ஐ எம் born again. நான் மீண்டுமாக பிறந்திருக்கிறது எனக்காக அல்ல, இது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக மாத்திரமே. இந்த வாழ்க்கை எஞ்சி இருக்கிற வாழ்க்கை அவருடையது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:28-30. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். அதுக்காக தான் அவர் இறங்கி வந்தது. பர்சனலா
உங்களையும் என்னையும் ரட்சிப்பின் பாதையில கொண்டு வந்து அவருடைய கூட இருக்கதான் அழைத்தார். அது உண்மையான வார்த்தைகள். ஆனாலும் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஆனாலும் வசனம் சொல்கிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் அழைத்த அழைப்பு உண்மை உள்ளதுதான். ஆனாலும் அவரிடத்தில் யார் அன்பு கூறுகிறார்களோ, திரும்பவும் சொல்றேன், தேவன் எல்லாரையும் அழைச்சிருக்கிறார். ஆனாலும் யாருக்கு நன்மை, எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வசனத்தின் பிரகாரமாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கணும். ஒருவேளை அது இன்னைக்கு உபத்திரவமா இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு ஒரு சிக்ஷையா இருக்கலாம். ஆனாலும் வசனம் சொல்லுகிற பிரகாரமாக அவர் நம்மை அழைத்தார், நாம் அவர் மேல் அன்பு கூறுகிறோம். அப்போ அவர் அழைத்த அழைப்பு உண்மை உள்ளது, நாம் அவர் மேல் அன்பு கூறுவது உண்மை உள்ளது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. சோ தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரனா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறார். இப்ப நம்ம முழுமையா நம்மை நாமே உடம்பு ஒப்பு கொடுத்து நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். ஆண்டவரே, நான் உண்மை அன்பு கூறுகிறேன், என்னை அன்பு கூறுகிறாயா, என் கட்டளைகளை கை கொள்ள அவர் அழைக்கிறார். அப்போ அழைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஸோ we are called to reflect Jesus. அவர் எப்படி உலகத்துல வாழ்ந்தாரோ அவரை அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய ரிஃப்ளெக்ஷன் தான், அவருடைய ஷேடோ, அவர் ரிஃப்ளெக்ஷனா நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதை பார்க்கிறோம். எபேசியர் 2:10 வாசிப்போம். எபிஷியன்ஸ் 2:10. ஏனெனில் நற்கிரைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். நாம் மீண்டுமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிறந்திருப்பது இந்த வசனத்தின்படியாக நற்கிரைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, அப்ப நாம் மரித்தேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன் அப்படின்னா நற்கிரைகளை செய்கிறதுக்கு மாத்திரமே நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப அதை செய்ய ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நான் மறுரூபமாக ஆரம்பிச்சிட்டேன். சோ தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ நற்கிரைகளை செய்கிறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தர் கொடுக்கிறார்னா அது அவர் இன்ஸ்டன்டா எடுத்த ஒரு முடிவு இல்லை, அது முன்னதாகவே அவர் ஆயத்தம் பண்ணிருக்கிறார். அப்போ எது எப்ப செய்யணுன்றதுக்கு, நமக்கு நன்மையான காரியம் நடப்பிப்பதற்கு அது எல்லா பிளான்ஸையும் அந்த எல்லா லே அவுட்டையும் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை அவர் போட்டு வச்சிருக்கிறார். அது செய்யறது செய்யாம இருக்கிறது நம்முடைய கையில தான் இருக்கு. 1 பேதுரு 1:14 முதல் 15 வரை. 1 Peter 1:14-15. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். ஆமென். இப்போ முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நம்ம நடந்தோம். ஆனா வசனம் சொல்றது இப்பொழுதோ கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து. அப்போ அந்த கீழ்ப்படுதலுக்குள்ள நம்ம வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளால மறுரூபம் ஆக முடியும். அவர் சொல்றாரு, வசனம் 15 சொல்கிறது, உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். 1, 2, 3 காரியங்கள் மாத்திரமல்ல, எல்லா காரியங்களிலேயும் நாம் பரிசுத்தமாக இருக்க சொல்லிதான் கர்த்தர் நம்ம அது முடியும் அப்படின்றத அவர் நமக்கு மீண்டும் மீண்டும் பல வசனங்கள் மூலமாக அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆனா அதை செய்கிறதுக்கு நம்மை நாமே அவரும் ஒப்பு கொடுப்போம். சோ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அதிகப்படியாக தியானிக்கும் பொழுது நம்ம அவர் நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில எது இருக்கு நம்மளால தெரிஞ்சுக்கிட்டு அதை வகையறுத்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால மறுரூபமாக முடியுன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு நேரமா இந்த 3 வாரங்களாக கர்த்தர் இந்த ஒரே ஒரு வசனத்தை குறித்து நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். சோ பிலிப்பியர் 3:அதிகாரம் வசனம் 16 பிரகாரமாக, ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக. நமக்கு நிறைய வெளிப்பாடுகள் கர்த்தர் கொடுத்திருந்தாலும் எவ்வளவு கொடுத்திருக்காரோ அதற்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக இருந்து அதுக்கு பெற்ற வெளிப்பாடுகளுக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் நடக்கும் பொழுது இன்னும் அதிகமான வெளிப்பாடு கர்த்தர் நமக்கு தர ரெடியா தான் இருக்கார். இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் மாறணும். அது போல எந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேக்க நிலை இல்லாம அந்த நீரோட்டம் ஓடுகிறது போல நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும்ன்றத வசனங்கள்ல பார்த்தோம்.
அடுத்ததா உலகம் வந்து நம்ம வந்து ஆவியில் நடக்க விடாம, ஆவியில வளர விடாம அதை நம்ம தடை செய்து கொண்டே இருக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான், நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். அப்ப அந்த ஃபோக்கஸை வந்து யாருமே தடுக்காம கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ்டா இருக்கும் பொழுது நம்மால முன்னேறி போக முடியும்னு பார்த்தோம். இன்னொரு டேஞ்சர் என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய ஒரு மன நிறைவு. நான் வந்து எல்லாம் தெரிஞ்சிருச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன் வராம, இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் வளரணும், கர்த்தருக்கு என்ன பிரியமா இருக்குன்றத அதை தேடி ஓடுகிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி வார்த்தைகளை பார்த்தோம். அடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் ரொம்ப முக்கியமானதா. ஆவியில வந்து நம்ம வந்து ஒரு நேர்மை உள்ள வாழ்க்கை, மத்தவங்க பாக்குறாங்கன்னு மத்தவங்க மூஞ்சிக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நேர்மையா இல்லாம, என்னுடைய இருதயம் வந்து கர்த்தருக்கு உகந்ததாக ஒரு லைஃப் ஆஃப் இன்டெகிரிட்டி, ஒரு நேர்மையுள்ள வாழ்க்கை, ஆவியின் பிரகாரமாக ஒரு நேர்மையுள்ள வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்பதை நிதானித்து அறிய சொல்லி நம்ம சில வசனங்களை பார்த்தோம். அப்போ இந்த உபத்திரவங்கள் வரும். ஆனா உபத்திரவங்கள் வந்தாலும் வந்து அதுல பொறுமையோடு சகித்திருக்க வேண்டும். ஆனா அதுல பொறுமையை சகித்திருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் பாக்கியவான்களாக மாற முடியும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது மறுரூபம் ஆகணும். இந்த உலகத்துல வந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது மறுரூபம் ஆகிறது வந்து 2ஆம் பட்சம், 2வது படிநிலை. ஆனா முதல் படிநிலை என்ன அப்படின்னா, நான் இந்த உலகத்துல மறுரூபம் ஆகிக் கொண்டே இருக்கிறேனா, அந்த பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள், இந்த மோசம் போக்கும் இச்சையினாலே கெட்டு போன அந்த பழைய மனுஷனை நான் களைந்து போட்டு நான் புதிதான ஆவியை உடையவனாக, தேவனுடைய சாயலில் வந்து நடக்கிறவனாக நான் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நம்ம நிதானித்து அறியும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்தேறி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சோ கர்த்தர் நமக்கு கொடுத்த செய்திக்கு நன்றி செலுத்தி நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இன்று நாங்க கேட்ட இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நாங்க இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து ஆண்டவரே மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும்படியாக எங்க வாழ்க்கையில நாங்க நடக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையில நாங்க கேட்டு இருதயத்துல பதித்து கொண்ட பிள்ளைகளாச்சுங்க ஆண்டவரே. ஏசப்பா, உங்களுடைய வருகை சமீபமா இருக்கு ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நாங்க நடக்க எங்களை நீங்க மறுரூபப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா, நாங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராதபடிக்கு ஆவியில ஆண்டவர் உமக்கென்று வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க தகப்பனே. ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை நாங்க கேட்டிருக்கோம் ஏசப்பா. அது நாங்க வழிவிலகி போகாதபடிக்கு இருதயத்துல காத்து நடக்க ஆண்டவரை எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரை. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த வார்த்தையை மனதுல பதித்து அதன்படி ஆண்டவரை உமக்கென்று கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆவியின் கனியில இன்னும் அதிகமா நாங்க வளரணும், கேட்கிற வார்த்தையின்படி நாங்க நடக்கணும், கிரியில காண்பிக்கணும் ஏசப்பா. நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பேரு பேராக தொட்டு வழிநடத்துங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை விட்டு விடாதபடிக்கு அவங்க வாழ்க்கையில கிரியில செயல்பட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை நடத்தை எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்களை வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, சந்திங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.